வடசென்னையில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர்களிடையே கடும் வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சரியாக 11:45 மணி அளவில் ராயபுரம் மனோ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராயபுரம் மனோ அவர்கள் வருகை தந்தார். அவர் வந்தவுடன் அவருக்கான அந்த டோக்கன் ஆனது வழங்கப்பட்டது. அதனை அடுத்து 15 நிமிடம் தாமதமாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் வருகை தந்தார். அவருக்கு அடுத்தபடியான டோக்கன் ஆனது வழங்கப்பட்டது. ஆனால் ஆர்ஓ அலுவலகம், அதாவது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அலுவலகத்தில் உள்ளே செல்லும் பொழுது முதலில் திமுகவினர் உள்ளே சென்றார்கள். அதனால் வெளியில் காத்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆகியோர் அந்த பகுதியிலேயே உடனடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முதலில் தாங்கள் வந்து காத்துக் கொண்டு இருக்கும் பொழுது திமுகவை சேர்ந்த வேட்பாளர் மற்றும் அமைச்சர் ஆகியோரை உள்ளே உடனடியாக அனுமதித்தது ஏன் என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து இருவரும் உள்ளே சென்றார்கள். அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் உள்ளே சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய கட்டா அவர்களிடம் நேரடியாக அவர்கள் முறையிட்டார்கள். அப்போது அங்கு இருக்கையில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் கலாநிதி வீராசாமி வேட்பாளராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி ஆகியோர் அமர்ந்திருந்தார்கள். அதனால் அவர்களுடைய வேட்புமனுக்களை முதலில் பெறுவது நியாயமற்றது என்று ஜெயக்குமார் தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தேர்தல் நடத்தும் அதிகாரி முறையாக முதலில் வந்தவரை அனுமதித்து அவர்களுடைய வேட்புமனுவை பெற வேண்டும் என்றும் அதுதான் உரிய நடைமுறையாக இருக்கும், இல்லை என்றால் தேர்தல் நடத்தை விதிகளை மீறக்கூடிய செயலாக இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அங்கு வந்து அவர் ஆர்ஓ அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆர்ஓவிடம் அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து ஜெயக்குமார் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஆனது நடைபெற்றது. அதே நேரத்தில் மாதவரம் சுதர்சனம், திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மாதவரம் சுதர்சனம் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் ஆகியோரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இந்த வாக்குவாதமானது 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய கட்டா அவர்கள் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை அழைத்து உள்ளே வரும் பொழுது வருகை பதிவானது பதிவு செய்யப்படும். வரக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடன் வரக்கூடிய நிர்வாகிகள் ஆகியோர் எத்தனை மணிக்கு வந்தார்கள் என்பது அந்த வருகை பதிவானது பதிவு செய்யப்படும். அந்த வருகை பதிவேடை எடுத்து வர சொல்லி அந்த வருகை பதிவேட்டில் முதலில் வந்தது யார் என்பதை உறுதி செய்த பின்னர் தான் அந்த வேட்புமனுவானது பெறப்படும் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி இருக்கக்கூடிய கட்டா அவர்கள் தெரிவித்தார். அதனை அடுத்து அவர் அந்த ஆய்வு செய்த பிறகு சரியாக முதலில் வந்தது டோக்கன் வழங்கியது ஆகியவை யாருக்கு என்பது உறுதி செய்யப்பட்டது. அதில் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய ராயபுரம் மனோ அவர்கள் முதலில் வந்தது உறுதி செய்து அதனை அவர் தெரிவித்தார். முதலில் வந்தவருக்கு தான் அந்த வேட்புமனுவானது பெறப்படும். முதலில் அதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக வந்த கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மனுவானது அடுத்தபடியாக பெறப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் இதனை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அவருடன் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஏற்க மறுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனை அடுத்துதான் தேர்தல் நடத்தும் அதிகாரி அங்கு அவர்களுக்கு தனியாக இருக்கையில் அமர வைத்து முதலில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அதிமுகவை சேர்ந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய ராயபுரம் மனோ அவர்களுடைய வேட்புமனுவை பெறக்கூடிய அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.